ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டெக் வேர்ல்ட்ல வேர்ல்ட்ஸ் ஹாட்டஸ்ட் நியூஸ் தான். இந்த குளோபல் டெக் அவுட்டேஜ் பத்தி தான். ஸோ இந்த குளோபல் டெக் அவுட்டேஜ்னா என்ன, கிரவுட் ஸ்ட்ரைக்னா யாரு, கிரவுட் ஸ்ட்ரைக்குக்கும் மைக்ராசாஃப்ட்டுக்கும் என்ன சம்பந்தம், இந்த ஒரு அவுட்டேஜ்னால ஐடி வேர்ல்ட்ல எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருக்குங்கிறத இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க நியூஸ் சேனல்ஸ்ல பார்த்திருப்பீங்க. ஸோ நம்ம வந்து லேப்டாப் சர்வீஸ்ல டெக்னாலஜி ஃபீல்ட்ல இருக்கிறோம். நம்மளோட பர்ஸ்பெக்டிவ்ல இந்த அவுட்டேஜ்னா என்னங்கிறத டீடைல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த குளோபல் டெக் அவுட்டேஜ்னா என்னன்னா, கிரவுட் ஸ்ட்ரைக் கம்பெனி ஒரு சைபர் செக்யூரிட்டி கம்பெனி. இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க, ஆன்டி மேல்வேர் பண்றாங்க, அதே மாதிரி கிளவுட் ஒரு கிளவுட் ப்ரொடெக்ஷன் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஒரு சாதாரண நம்மள மாதிரி யூசர்ஸ் யூஸ் பண்றதை விட பெரிய பெரிய கம்பெனிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்லைன்ஸ் கம்பெனி, பெரிய ஷாப்பிங் மால்ஸ், பிஓஎஸ் மிஷின்ஸ் வச்சிருக்கவங்க தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால தான் இவ்வளவு பெரிய அவுட் பிரேக்ஸ் ஆயிருக்குது. இது பெரிய டெக் அவுட் பிரேக் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க தெரியும் நிறைய வந்து டெய்லி உங்களுக்கு வைரஸ் நிறைய கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓவர் தி நைட் வந்து நிறைய வைரஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுக்குண்டான பேட்ச் ஃபைல்ஸ், அதாவது ஆன்டி வைரஸ் நம்ம டிசைன் பண்றதா அந்த கம்பெனிஸ். சோ அந்த மாதிரி இந்த கிரவுட் ஸ்ட்ரைக் பண்ண ஒரு சின்ன ஒரு அப்டேட்ல பண்ண ஒரு மிஸ்டேக் தான் இவ்வளவு பெரிய அவுட் பிரேக் ஆயிருக்குது. சோ முக்கியமா இதுல ஆன்டி வைரஸ் என்னைக்குமே லேப்டாப் ப்ரொடெக்ட் பண்ணுமாங்கிறது கிடையாது. சோ இதனால லேப்டாப் ஸ்லோ டவுன் ஆகும், லேப்டாப் ஃபுல் ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கும். அதே மாதிரி லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ உங்களுக்கு கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த கிரவுட் ஸ்ட்ரைக்ல இவங்க பண்ண அப்டேட்ல இருந்த ஒரு சின்ன மிஸ்டேக்னால அந்த டோட்டல் சிஸ்டத்தோட இருக்கக்கூடிய கம்ப்ளீட் சாஃப்ட்வேர் டிஸ்ட்ராய் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சோ அதனால தான் இந்த கம்ப்யூட்டர் எல்லாமே ப்ராப்ளம் ப்ளூ ஸ்கிரீன் ஏரியால போய் நின்றதுனால கம்ப்யூட்டர் அவங்க யூஸ் பண்ண முடியாம போயிருச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம மைக்ராசாஃப்ட் எப்படி அப்டேட் ரிலீஸ் பண்றாங்க பார்க்கலாம். சோ அவங்க வந்து ஒரு யூனிக் பேட்டர்ன் ஃபாலோ பண்றாங்க. பேட்ச் டியூஸ்டேங்கிறதா. பேட்ச் டியூஸ்டே நத்திங் பட் எவ்ரி மந்த் செகண்ட் டியூஸ்டே வந்து அவங்க அப்டேட் ரிலீஸ் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு பிளான்ட் மேனர்ல இருக்கிறதுனால எல்லா டைம் அப்டேட் ரிலீஸ் பண்ணாம இந்த பேட்ச் டியூஸ்டே அன்னைக்கு மட்டும் உங்களுக்கு அப்டேட் ரிலீஸ் பண்றது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஒரு வைரஸ் வரும்போது அதுக்கு ஆன்டி வைரஸ் டீகோட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். பேரலா நீங்க யூஸ் பண்ற ஒரு ஆன்டி வைரஸ் கம்பெனி இது பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ அவங்க வந்து டெய்லி அப்டேட் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால சோ இதுல வந்து ஒரு சின்ன ஒரு எரர் நடந்தா கூட டோட்டல் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிருது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒரு கொலாப்ஸ் தான் இந்த குளோபல் டெக் அவுட்டேஜ். சோ கிரவுட் ஸ்ட்ரைக் பண்ண ஒரு சின்ன ஒரு அப்டேட் பேட்ச் ஃபைல்ல இருந்த ஒரு மிஸ்டேக் டோட்டல் சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணிருச்சு. அதுதான் இந்த ப்ளூ ஸ்கிரீன் காரணமாக இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராப்ளத்துக்கு ரெஸ்பான்சிபிள் ஆட்கள் ரெண்டு பேரு. ஃபர்ஸ்ட் வந்து மைக்ராசாஃப்டோட வைஸ் பிரசிடென்ட் ஆன் ஜான்சன். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரவுட் ஸ்ட்ரைக்கோட சிஇஓ ஜார்ஜ் குட்ஸ். ரெண்டு பேர் ரிலீஸ் பண்ண பிரஸ் ரிப்போர்ட் நம்ம டீடைலா பார்த்ததுல இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மைக்ராசாஃப்ட் விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சோ இவங்க இன்ஸ்டால் பண்ண ஒரு தேர்ட் பார்ட்டி ஆன்டி வைரஸ் நத்திங் பட் இந்த கிரவுட் ஸ்ட்ரைக் தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிள் இருக்கு. இந்த ரெண்டு கம்பெனிஸ் கோலாபரேட் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை எப்படி டீகோட் பண்ணலாங்கிறத ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ நம்ம கண்ட்ரியோட இந்தியன் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவங்களோட அபிஷியல் பேஜ்ல கிளியரா போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராப்ளத்துக்கு சில சொல்யூஷன்ஸ் கொடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் இந்த ப்ராப்ளத்தினால சிஸ்டம் வந்து நார்மலா ஆபரேட் ஆகாது, ப்ளூ ஸ்கிரீன் எரர்ல போய் நின்றும். சோ ப்ளூ ஸ்கிரீன் எரர்ல போயிடுச்சுன்னா நமக்கு சேஃப் மோட்ல போறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த சேஃப் மோட்ல போயிட்டு விண்டோஸ் சிஸ்டம் 32 ஃபைல்ஸ்ல இருக்கிற பர்டிகுலர் அப்டேட் ஃபைலை மட்டும் டெலிட் பண்ணா கூட சில கம்ப்யூட்டர்ல இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். சோ அது எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி ப்ரொசீஜர் டீடைல்ல கீழே கொடுத்திருக்கோம் பாருங்க. வந்து பாத்தீங்கன்னா இது எல்லா சிஸ்டத்தையும் இப்போ சால்வ் ஆக கிடையாது. ஃபியூ சிஸ்டத்துல சால்வ் ஆகுது, ஃபியூ சிஸ்டம் நீட் ரீஇன்ஸ்டலேஷன் ஆஃப் ஓஎஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலா நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஃபியூச்சர்ல வருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம 2024ல இருக்கோம். ஏஐ டெக்னாலஜிங்கிறது கண்டிப்பா வளர்ந்து வந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபியூச்சர்ல எக்கச்சக்கமா வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆஸ் அ லேப்டாப் சர்வீஸ் டெக்னீஷியனா என்னோட சஜஷன் நான் சொல்றேன். சிம்பிளா சொல்ல போனா, உங்களுக்கு ஒரு வெஹிக்கிள் யூஸ் பண்றீங்க, 4 டயர் இருக்குது, பட் 5வது ஸ்டெப்னி ஏன் கொடுக்குறாங்கன்னா, ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல ஒரு பஞ்சர் ஆகுதுன்னா அந்த ஸ்டெப்னியை வச்சு நீங்க யூஸ் பண்ணி கண்டினியூவா உங்களோட போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம். சோ அதே மாதிரி தான் லேப்டாப்ல ஸ்டோரேஜ் மீடியன்றது ரெண்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னு வந்து இப்ப எல்லா லேப்டாப்ல NVMe கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், SSD. சோ அதர் ஒன் இஸ் ஹார்ட் டிஸ்க். சோ ஹார்ட் டிஸ்க் என்னன்னா, நார்மலா நம்ம NVMe OS யூஸ் பண்ணிட்டு இருப்போம், ஹார்ட் டிஸ்க்ல வந்து ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு எமர்ஜென்சி யூஸ் ஆகுது, உங்க லேப்டாப் வந்து கிராஷ் ஆகுது, OSக்குள்ள என்டர் ஆகல அப்படின்னா பேரலா இந்த பர்டிகுலர் ஹார்ட் டிஸ்க்லயும் ஒரு பேக்கப் OS நீங்க போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா, இன்கேஸ் உங்களோட பிரைமரி OS கிராஷ் ஆகும்போது செகண்டரி OSல போயிட்டு நீங்க டேட்டா ஃபுல் எடுத்து ரிட்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க ஒரு லேப்டாப் வந்து பிரேக் டவுன் ஆகாம கண்டினியூ யூஸ் பண்ணலாம், உங்களோட வேலையை முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ போறதுக்கான காரணம் கூட அதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் வந்து பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி, பெரிய கம்பெனி நடக்கும் கிடையாது, நாளைக்கு உங்களுக்கு கூட வரலாம். சோ இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபியூச்சர்ல கிரவுட் ஸ்ட்ரைக் பண்ண ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு MNCக்கு தான் வரும் கிடையாது, சாதாரண ஒரு ஆன்டிவைரஸ் இருக்க உங்களுக்கு கூட வரலாம். சோ இந்த ஒரு ரீசனால தான் விண்டோஸ் 10 ஆர் விண்டோஸ் 11 லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர்ஸ்ல ஆன்டிவைரஸ் தேவையா இல்லைன்றதை வீடியோ பண்ணியிருந்தோம். சோ அதையும் நீங்க பாருங்க, இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க என்னைக்குமே வந்து ஒரு சிங்கிள் ஸ்டோரேஜ் மீடியத்தை நம்பி இருக்காதீங்க. ஏன்னா இப்ப இருக்கிற NVMeன்றது ஒரு டிஜிட்டல் மீடியம் தான். சோ எனி டைம் ஒரு வைரஸ்னாலயோ ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஃபுளுன்ஸ்னால கூட பிரேக் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. சோ பேனல்ல உங்களுக்கு ரெண்டு மீடியம் இருக்கிறதுனால ஒரு அடிஷனல் ஸ்டோரேஜ்ல OS பேக்கப் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா லேப்டாப் வந்து கம்ப்ளீட் கிராஷ் ஆகாம பாத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு பிரேக் டவுன் சிச்சுவேஷன்ல நீங்க பேக்கப்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். சோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ்ல வேணும்னா கண்டிப்பா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட பெஸ்ட் நான் கொடுப்போம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.